அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த குட்டி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் கறி, மீன் ஏதாச்சும் வாங்கினா மட்டும்தான் கிச்சனில் எனக்கு வேலை இருக்கும். அன்னைக்குங்க எங்கள் அம்மா வந்து லைட்டாக ஆணம் காய்ச்சுற வேலை இருந்தால் காய்ச்சிட்டு போயிடுவாங்க. மற்றபடி பொரிக்கிறது, வறுக்கிறதுலாம் வந்து என்னோட வேலை தான். அதான் அப்படியே ஒரு குட்டி வீடியோவாக எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னைக்கு எங்க வீட்ல என்னன்னா, ஏரி மீனு தான் வந்து வாங்கியிருக்கோம். ஏரி மீனு கிடைச்சா வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சிட்ட சொல்லி வச்சிருந்தோம். ஆச்சியும் ஏரி மீன் வந்து ஒரு தடவ திடீர்னு காலையிலேயே ஃபோன் அடிச்சு, "சின்தா மீன் எடுத்துட்டு வராங்க, வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. 2 கிலோல இருந்துச்சு. ரூ. 400 2 கிலோ அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நல்ல பெரிய மீனாவே இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு மீனெல்லாம் நல்லா கழுவி எடுத்துட்டு, அப்புறம் கொஞ்சம் ஜாமான் இருந்துச்சு, அதையும் கழுவிட்டேன். கழுவிட்டு மீன்ல வந்து உப்பு, மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். மீனோட பீஸ பாருங்க எவ்வளோ பெருசுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கழுவி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவும் ஆணம் வந்து தாளிச்சு விட்டுட்டாங்க. மீனானம் காய்ச்சறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. மீன கழுவி குடுத்தா, அவங்க வந்து மீன போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடுவாங்க. என்னோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீனு பொரிச்சுட்டு தேங்காய் பால் சோறு ஆக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆம், அதுக்கப்புறம் ஜாமான் கழுவிட்டு மீன்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் சிங்க்கையும் நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். ஏன்னா மீன் கழுவிருக்கோம்ல, கவுச்சி அடிக்காம இருக்கும். அப்பயே வந்து நல்லா சோப் போட்டு கழுவியாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா காலை சாப்பாட்டுக்கு வந்து ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சிருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம வேலைய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா மீன் ஆணமும் காய்ச்சி முடிச்சுட்டாங்க. ஆணம் கொதி வந்துருச்சு. மீன போட்டு இறக்குற வேலை மட்டும் தான். அப்புறம் நான் வந்து மீனுக்கு மசாலா போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மீனுக்கு நல்லா மசாலா போட்டு குலுக்கி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு, சோறு ஆக்குறதுக்கு வந்து அரிசி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆ தேங்காய் பால் வந்து புழியறதுக்கு அரைச்சு ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஒரு தேங்காய் எடுத்து தண்ணியே சேர்க்காம நல்லா கெட்டியான பாலா புழிஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம தாள்சோறு எப்படி ஆக்குறோமோ அப்படிதான் ஆக்கணும். தாள்சோத்துக்கு வந்து தண்ணி அளந்து ஊத்துவோம். இதுக்கு வந்து தேங்காய் பால் ஃபர்ஸ்ட்டு எடுக்கிற தேங்காய் பால் கட்டியா எடுத்துக்கணும். அடுத்தது இருக்கிற தேங்கால வந்து தண்ணி ஊத்தி நம்ம எவ்வளோ அரிசி எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாரி 2வது தேங்கால வந்து பால் புழிஞ்சு எடுத்து அத அளந்து ஊத்திக்கிட்டு நம்ம தேங்காய் பால் சோறு ஆக்க வேண்டியதுதான். அ தம்ல போடும்போது கெட்டியா புழிஞ்சு வச்சிருக்கிற பால ஊத்தி தம்ல போட்டுறணும். அவ்வளோதான். எங்க வீட்ல நான் எது செஞ்சாலுமே நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான், "ஏதோ செஞ்சிருந்தேன், சாப்பிட்டோம்" அப்படின்னு சொல்லிருவாங்க. நான் சொல்றத கேட்டுலாம் நீங்க ட்ரை பண்ண வேணாம்.